அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஆவடியில் இருக்கிற ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபேக்ட்ரி. அதில் ஒரு 20 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ப்ளஸ் எம்பிஏ முடிச்சிருக்கணும். இதோட எலிஜிபிள் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இதுதான் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப். அதாவது ஆவடியில் இருக்கிற ராணுவ தளவாட செய்கிற ஒரு ஃபேக்ட்ரி தான் இது. ஜாபோட பேர் வந்து ஜூனியர் மேனேஜர், இன்டகிரேட்டட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஆனால் என்ன ஒன்றுனா, இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், 1 இயர் மட்டும்தான். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்டபிள் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து 20. அதில் கேட்டகரி வைஸாக ரோஸ்டர் போட்டிருக்காங்க. என்னென்னா, ஜென்ரலுக்கு 10, ஓபிசி 5, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 1, பிடபிள்யூக்கு 1. ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இயர்ஸ். இல்லை ரிலாக்ஸேஷன் உண்டு, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்யூனிட்டி வைஸாக உண்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பிஇ ஆர் பிடெக் எது முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை இன்ஜினியரிங் முடிக்காதவங்க யூஜி டிகிரி ஏதாச்சும் ஒரு யூஜி முடிச்சுட்டு ப்ளஸ் 2 இயர் எம்பிஏ ஸ்ட்ரீம் முடிச்சிருக்கணும். ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கேரிங் அவுட் ஆக்டிவிட்டீஸ் இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிவிஷன், ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, அதோட மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் டிவிஷனில் ஜூனியர் மேனேஜர். கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து கான்ட்ராக்டை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஜாபை பெர்மனன்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரிலாங்க, போனதும் தெரியும். ஓகே, ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃபோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் லிங்க்கு. சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 30,000 ப்ளஸ் அலவன்ஸ் சேர்த்து போட்டிருக்காங்க. மீதியெல்லாம் வந்து நம்மளோட விஷன், அதாவது கண் பார்வை திறனோட இருக்கணும், நம்ம எந்த பேட்டர்னில் படிச்சிருக்கோம், 10th +2 டிகிரி, அது அந்த பற்றின டீட்டெயில்ஸு எப்படி அப்ளை பண்ணணுன்றத சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலான வெப்சைட் இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவரேஜ் அண்ட் ஆர்டர் போஸ்ட். அதாவது இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்டல் மூலியமாக தான் அனுப்பணும். அப்ளிகேஷன் இது கூடவே இருக்கும். இந்த அப்ளிகேஷனை வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 300 ருபீஸ். அதாவது யாருக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிபி, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் எக்ஸப்டட், ஃபீஸ் ஃப்ரீ எதுவுமே கிடையாது. அதர் கேஸ்ட், அதாவது மேலு, பிசி, எம்பிசி அவங்களுக்கெல்லாம் 300 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். இதோட லாஸ்ட் டேட் வந்து மேலேயே பார்த்துருக்கீங்க. லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் டேட்டு, லாஸ்ட் டேட் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறனால. ஆனால் இது வந்து போஸ்டல் அனுப்புறது தான், ஆஃப்லைன் தான். ஆன்லைனில் நீங்கள் இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி இது கூட என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்றதை அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடணும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் மேனேஜர்னு டைப் பண்ணி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி, ஸ்டாப்லர் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. டூ அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். பிளாக் லெட்டர்ஸ் ஒன்லி, அது தெளிவாக போட்டிருக்காங்க பார்த்துங்க. போஸ்ட் அப்ளைட் ஃபார் ஜூனியர் மேனேஜர் அப்படின்னு போட்டு நேமு, உங்கள் நேமு, அப்பா இல்லை ஹஸ்பண்ட் அல்ல ஹஸ்பண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், நேஷ்னாலிட்டி, என்ன கம்யூனிட்டி, எக்ஸர்வைஸ் மேலாம், இதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே அழகாக கொடுத்துட்டு கடைசியாக வந்து அந்த பர்டிகுலர்ஸ், இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட இப்போ ஒவ்வொரு 10th ஹையர் ஸ்டடி முடித்த வரைக்கும் ஒரு பிரான்ச், அதாவது இப்போ 10th எடுத்தால் நேம் ஆஃப் த ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ், நேம் ஆஃப் ஸ்கூல் தான் ஒரு 10th 12th. டிகிரிக்கு வந்து
காலேஜ் நேமு ப்ளஸ் யூனிவர்சிட்டி 10th 12th தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு தான் வரும். எவ்வளோ மார்க் எடுத்தோம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத அழகாக ஃபில் பண்ணி கனெக்ட் பண்ணி போட்டுட்டோம்னா ஓகே. இன்ஜினியரிங் முடிச்சவங்க டேரக்ட் டிகிரி மட்டும் போட்டால் போதும், எம்பிஏ போட வேண்டியதில்லை. இதே இன்ஜினியரிங் முடிக்காதவங்க டிகிரி போட்டு ப்ளஸ் எம்பிஏக்கும் சேர்த்து போகணும். அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனி அது கம்பெனி நேமு, என்ன டெசிக்னேஷன், என்ன ஒர்க் பண்ணது, எதுலேருந்து எது வரைக்கும், என்ன ஒர்க்கு, எவ்வளோ சேலரி கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இல்லைனா ஓகே. செக்லிஸ்ட் இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம என்க்ளோஸ் பண்ணது கூட. டேட் ஆஃப் பர்த், மார்க் ஷீட் ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கான ப்ரூஃபு, இல்லை என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி டிக்ளரேஷன் சைன்ஸ் வந்து signature of the candidate, date, place, okay. Valid documents evidencing date of birth of candidate, contributions are certificate okay, educational qualification of mark sheet professional okay, community certificate okay, all conditions மற்றபடி எல்லாம் நார்மல் தான். இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ மார்க் எடுத்துருன்னு சொல்கிறாங்க. டிகிரி அதர் தன் பிஇ பிடெக்லாம் 35% அண்ட் எம்பிஏலாம் 50%. மொத்தம் 85% வரணும். பிஇ பிடெக்கில் கூட 85% வரணும். ஓகே, மற்றெல்லாம் காமன் தான். இதில் விருப்பம் இருக்கிறவங்க எலிஜிபிளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.